ஹாய் கைஸ், இது என்ன விளாகுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த தம்பிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். தம்பிக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லேயே செய்ய கொடுத்துருக்காங்க. ஆமாம், நாங்கள் ஒரு 3 விஷயம் செய்ய போகிறோம். கசைக்கு ஒரு 3 விஷயம் செய்ய போகிறோம். டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுற டைம் கரெக்டாக 11:30 ஆச்சு. ஆமாம், ஆனால் ப்ராஜெக்ட் பண்ணுறவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு ப்ராஜெக்ட் பண்ணுறவர். நம்ம ப்ராஜெக்டை அவருக்கு பதில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த விலாக ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு அங்கே போய் என்னென்ன நடக்குது, நிறைய எக்ஸிபிஷன், நிறைய பேரண்ட்ஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறத நம்ம அங்கே போய் காட்டுவோம். நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? காய் இருக்குது, பிஸ்கெட் இருக்குது, கோல் இருக்குது, புடலங்காய் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவோம். மூளையை கசக்கி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. சர்மா அந்த நைட்டிக்குள்ளே இருக்கா? சரிங்க, நிறைய இருக்குது. நாங்கள் இது பெருசாக இருக்குது, மாற்ற முடியல. டைம் ஆயிடுச்சுங்களா? இந்த வாரம் செய்யணும், அப்படியே பண்ணிட்டேன். சரி, ஓகே, சரிங்க. இதை நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃப்டர் விலாகில் வரோம். டைமை பார்ப்போம் எவ்வளோ நேரம் தான் செய்யறோம். இப்போ கரெக்டாக 11:30 வாங்க போகலாம். மக்களே, ஒரு வழியாக ஃப்ளைட் செஞ்சு முடிச்சிட்டேன். ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் செஞ்ச ஹெலிகாப்டர். நீ செஞ்சு நானும் தான் செஞ்சேன். அதான் இதான் நான் செஞ்ச ஹெலிகாப்டர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. மேலே ஒரு கப்பல் விட்டுருக்குறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ வேலைப்பாடுகள் அந்த ஹெலிகாப்டர் செய்கிறதுக்கு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு போக போகிறாரு. ஒரு வழியாக ஹெலிகாப்டர் செஞ்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு போக போகிறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆட்டாத ஏதாவது பிடிக்கிட்டு விழுந்துட போகுது. மக்களே, அடுத்து ரோட் வேஸ் செஞ்சாச்சு. இன்னும் கண்ணு மட்டும் வைக்கல. அங்கே ரோட் ரெடி ஆகிட்டு, இங்கே கார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக கார் ஒரு 360 டிகிரியில் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. கண்ணு மட்டும் வைக்கணும். கண்ணை மட்டும் வச்சா ஃபைனல் அவுட் புட் ரெடி. அடுத்து கார் ரெடி ஆகிடுச்சு. மக்களே, அடுத்து கப்பலும் ரெடி. ரோட்வேஸ், சீவேஸ், அப்புறம் ஆமாம், யார் வேணால் கார் இருக்குது, கப்பல் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. இதெல்லாம் வாங்க முடியுமான்னு நினச்சேன். கார் கூட வாங்கிட்டேன். ஆனால் கப்பல், ஏரோப்ளைன்லாம் வாங்க முடியுமான்னு நினச்சேன். 2 நம்ம வீட்லேயே வாங்கியாச்சு. வேலைப்பாடுகளை பாருங்கள். இன்னும் சர்மா இதில் பாதி கூட முடிக்க கிடையாது. இந்த சார்ட் பேப்பர் மட்டும்தான் ஒட்டியிருக்கா. டைம் இப்போவே இப்போதைக்கு கப்பல் ரெடி. கப்பல் ஃப்ரிட்ஜுக்கு போகுது. என்னோடய ஒர்க் முடிஞ்சு நான் போய் தூங்க போகிறேன். இதுக்கு மேலே சர்மாவோட வேலை. மக்களே, ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இன்னைக்கு எக்ஸிபிஷனில் நாங்கள் வைக்க போகிறது சிச்சோது. ஆமாம், பார்த்துக்கோங்க. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்கணும். இதை செய்ய 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் இந்த சைட்லாம் ஒட்டணும். ஆமாம், ஒட்டி தான் கொண்டு போகணும். சிச்சு, அப்பா எப்படி செஞ்சுருக்கேன் சொல்கிறா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இங்கே பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? கொடுத்துட்டு வந்துடலாமா மிஸ்கிட்ட? அப்புறம் அது கொடுக்க தானே செஞ்சுருக்கு. சரி, போகலாமா? இன்னும் கொட்டை குறையில.
எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கிளாஸும் போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடச்சிச்சு. நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்களா, அதனால் சில கிளாஸஸ்லாம் எடுக்க முடியல. ஆமாம், கொஞ்சம் எடுக்க முடியல. அதனால் எல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் எல்லா பேரண்ட்ஸுமே ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக வாலண்டராக ஷேக்கன் கொடுக்குறாங்க. தொடர்ந்து ஒரு 4-5 பேர் கொடுத்துருப்பாங்க ஆன்ட்டி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு. ஆமாம், இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இருந்திருக்கா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவரு ஷேக்கன் கொடுத்தாரு. ஆமாம், இவருக்கு இன்னைக்கு லீவ் விட்டது தான் பெரிய ஹாப்பி. செஞ்சது கூட பெரிய ஹாப்பி இல்லை, இவருக்கு லீவ் விட்டது தான் பெரிய. அது வேற கேட்குறாரு, விட்டுட்டு போயிருவீங்களா. ஆனால் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல விளாகில் சந்திக்கிறோம். பாய்.